கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சிவஞான போதத்திலே சொல்லப்பட்ட அவையடக்க திருப்பாடல் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எமை இகழார். தம்மை உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். இந்த அருமையான திருப்பாடல்ல இந்த நூல் உணர்ந்து என்ற ஒரு சொல் வருவதால் குருமுகத்தால் கேட்கப்படும் என்று ஒரு உரை காட்டினார். இனி எமை இகழார், குருமுகத்தால இந்த நூல் கேட்கப்படுகிற முறையில தம்மை உடைந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை இகழார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வு ஆன காரணத்தினாலே அவர்கள் இந்த நூலிலே சொல்லப்படுகிற குற்றங்களை நீக்கி குணங்கொண்டு கோதாட்டுவார்களே அல்லாமல் என்னை இகழமாட்டார் என்று இந்த பகுதியில காட்டுகிறார். அப்போ இந்த நூல்ல ரொம்ப முக்கியமான பகுதி என்ன? சென்ற வகுப்புல நாம் சிந்தித்தோம். மங்கள வாழ்த்தில சிவபெருமான் இறைவன் என்று நமக்கு சொல்லப்பட்டது. சிவபெருமான் இறைவன். இனி அந்த இறைவனால் இயம்பப்படும் நூல் உணர்ந்தவர்களது உயர்வும் ஏனை சமய நூல் உணராதவர்கள் இழிவையும் இந்த அவையடக்கத்துல காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான அடிப்படை பகுதி. மங்கள வாழ்த்தில இறைவனாவான் இவன், இறைவன் சிவபெருமான். அந்த இறைவனால் சொல்லுகிற நூல் இது என்றும் இந்த நூலை உணர்ந்தவர்களது உயர்வும் ஏனைய சமய நூல்களை மட்டும், அந்த நூல்களை மட்டும் படித்தவர்களின் இழிவும் அருமையா காட்டினார். அதனால் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எமை இகழாதார். ஆக உடைமை பொருள் இரண்டு தன்மைகளை உடையது. உயிருள்ள யாவும் இறைவனின் அடிமைகள். மாயை கன்மம் அவற்றிலே இருந்து விளையும் காரியம் இறைவனுக்கு உடைமைகள். தன்னுணர்வர் என்பதை தன்னை தன் உணர்வர் என்பதற்கு தன்னை உணர்வார் அவர்கள் எம்மை உடைமை. எனவே எம்மை அவர்கள் இகழாளர்கள், இகழமாட்டார்கள். எமை இகழார். ஏனென்றால் அடியார்களுக்கு அடியவன் நான் ஆன காரணத்தினால தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வுகள் எமது குற்றங்களை ஒதுக்கிவிட்டு எம்மிடத்தில் உள்ள குணங்களை மட்டும் பாராட்டுவார்கள். தம்மை உணர்ந்தாலன். எனவே நான் செய்த இந்த நூலையும் இகழ்ந்து ஒதுக்க மாட்டார்கள், என்னையும் இகழமாட்டார்கள், என்னால் செய்யப்பட்ட அந்த நூலையும் இகழமாட்டார்கள் என்று குறிப்பு பொருள் இதுல வருகிறது என்று முனிவர் பெருந்தையை காட்டுகிறார். இப்பொழுது தம்மை உணர்ந்தால் அன்றி தலைவனை உணர இயலாது.
எனவே தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் என்ற சொல்லால் தெரிகிறது. இப்ப நம்மை உணர்ந்து பிறகு இறைவனை உணர வேண்டும். ஆமா. இந்த கருத்துக்கு ஒரு தலையா இந்த பொருள் இருந்தாலும் கூட, சிவப்பிரகாசத்துல ஒரு பாடல் தன்னாலே தனையறிந்துன்னார். தன்னால் என்பது இறைவனால தனையறிந்து தன்னையும் தானே காணும். அப்படி அதுல அறிவு அடங்கி மன்னிட வியாபியாய வான்பயன் தோன்றும் என்று கூட்டி. அப்போ சிவப்பிரகாசத்துல சொல்லப்பட்ட செய்தி தலைவனை உணர்ந்தாலன்றி தம்மை உணர்தல் கைகூடாது. இங்கேயோ தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னை உணர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சிவப்பிரகாச நூலிலோ தலைவனை உணர்ந்தாலன்றி தம்மை தலைவனை உணர்ந்தாலன்றி தன்னை உணர முடியாது. இப்ப முதல் நூல் சிவஞான போதம், சார்பு நூல் சிவப்பிரகாசம், ரெண்டுக்கும் கருத்து முரணாகிறதே. இது நம்மளை போல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஆழமா படித்தவர்களால் உணர முடியும். என்றால் இங்க தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வு என்பதற்கும் தன்னாலே தான் அறிவதற்கும் என்ன வேறுபாடு? அதாவது நம்முடைய தத்துவ நூல்கள்ல தசக்காரியங்கள் 10 சொல்லுவார்கள். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் என்று நமக்கு அருமையாக இந்த பகுதி தசக்காரியங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த முறையில இந்த பகுதியில நமக்கு ஆசிரியர் தம்மை உணர்ந்தவர்களே தலைவனை உணர்வார் என்பது சரியானதா, இல்ல தலைவனை உணர்ந்த அடியார்கள் தம்மை உணர்ந்த தகுதியை பெறுவார்களா என்று பார்த்தால் அதற்கு ஒரு சிவபிரகாச பாரக்கூடி இந்த ரெண்டும் உண்டு. தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் என்ற கருத்துக்கு முரணாக இருக்கிறது என்று சொன்னால், உயிர்கள் கட்டு நிலையில் இருந்து நீங்கி சிவப்பேற்றை அடைவதற்கு உரியனவாக சொல்லப்படுகிற முறையில 10 அது ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே தசக்காரியத்தின் அடிப்படையில ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்திக்கு பிறகு சிவபோகம், இல்ல சிவரூபம், சிவதரிசனம், சிவ யோகம், சிவபோகம். அப்ப தசக்காரியங்களில் முறையில் தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வர் என்று கூறப்படுகிறது. சிவப்பிரகாசத்துல தன்னை தன்னாலே தானறிதல் என்று சொல்லப்பட்டது. சிவரூபத்தால் தத்துவ தரிசனமும் ஆன்ம சுத்தியும் விளையும். இந்த ரெண்டை எப்படி காட்டுறார் பாருங்க. ஒரு பக்கம் தன்னை உணர்ந்து பிறகு தலைவனை உணரப்படுகிறது. இன்னொரு பக்கம் இறைவனை உணர்ந்து இறைவனால தம்மை உணரும். இதுக்கு என்ன பொருள்? தசகாரியங்கள்ல முதல்ல ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று வருவதால் அந்த முறையிலே இங்க தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுடன் என்று கூறப்பட்டது. சிவபிரகாசல தன்னாலே தனியறிதல் என்பது அந்த சிவரூபத்தால் தத்துவ தரிசனமும் ஆன்ம சுத்தியும் விளைவதை காட்டுகிறது என்று
ரொம்ப அருமையாக நமக்கு காட்டி ஆன்ம தரிசனத்தால் முற்றுப்பெறும். எனவே தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் என்ற அவையடக்க வெண்பாவில் வருகிற சொல் ஆன்ம சுத்தியையும் சிவப்பேற்றையும் குறிக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார். எனவே தம்மை உணர்ந்து தலைவனை உணர்ந்தவர்கள் ஆன்ம லாபமாகிய பெரும்பேற்றை அடைவார்கள். அவர்கள் சிவமாம் தன்மையை பெற்றவர்கள். எனவே அவர்கள் எம்மால் வணங்கப் பெறுவதற்குரியவர்கள். எனவே எம்மை அடிமையாக உடையவர் என்று தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எமையகளார் என்பதற்கு காரணம் காட்டினார். இனி இந்த பாடல்ல தம்மை உணரார் என்று ஒரு தொடருக்கு விளக்கம் சொல்ல போகிறார். அப்ப தம்மை உணரார் என்று ஒரு சொல் இதிலிருந்து நம்ம படிக்கணும். தாம் ஒரு பொருள் உண்டு என்பதை உணராத உலகாயதரும் தம்மை குணிப்பொருள் என்று உணராத புத்தர் சாங்கியர் மாயாவாதிகளும் தம்மை முதல்வனுக்கு அடிமை என்று உணராத ஏனைய சமயத்தாரும் அடங்குவார்கள். எனவே பாஞ்சராத்திரிகளும் சிவாத்துவத செய்வரும் தம்மை உடைமை பொருள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் பாஞ்சராத்திரிகள் உடைப்பொருளாகிய தமக்கு அணுபரிமாணம் சொல்லுவதாலும் அல்லாதவர்கள் உடையான் என மயங்கி எடுத்துக்கொள்வதாலும் உடையானுக்கு பரிணாமம் கூறுவதாலும் சிவாத்துவத செய்வர் உடையானது சுச்சக்திக்கு பரிணாமம் கூறுவதாலும் அவர்கள் எல்லோரும் தம்மை உணரார். தம்மை உணரார்ங்கிற மட்டும்தான் இருக்கிறதே. ஆமா, தம்மை உணரார் என்கிற மட்டும்தான் இருக்கிறதே. அதற்கு அவர் என்ன உரை பண்ணுகிறார் பாருங்கள். ரொம்ப விரிவாக நமக்கு காட்டுகிறார். ஆமா, தம்மை உணரார் என்பது உலோகாயதர் என்ற ஒரு சமயம். அவர்கள் உயிர் என்று ஒரு பொருள் இல்லை என்பது அவருடைய கொள்கை. எனவே அவர்கள் தம்மை உணராதவர்கள். புத்தருடைய கொள்கைப்படி ஞானமே ஆன்மா. புத்தருடைய கொள்கை என்ன? ஞானமே ஆன்மா. அது கணந்தோறும் தோன்றி அழியும். எனவே தம்மை குணிப்பொருள் உணராத புத்தர்கள் அவர்களும் தம்மை உணரார். இனி சாங்கியர் கொள்கையில ஆன்மா அறிவதும் செய்வதும் இன்றி அறிவு மாத்திரையாக நிற்கும். ஆன்மாவுக்கு கட்டுநிலையோ வீடு பேரோ கிடையாது என்று சாங்கியர்கள் கூறுகிறார்கள். எனவே அவரும் தம்மை உணராதவர். இனி மாயாவாதியினுடைய கொள்கைப்படி ஆன்மா என்பது தனித்த பொருள் அல்ல, உள்பொருளும் அன்று, மாயைக்கு வேறாகி பிரம்ம வடிவமே நான் என்பதை வேதாந்த ஞானத்தால் பெறலாம். எனவே தம் இயல்பை உள்ளபடி இவர்கள் அனைவரையும் தம்மை உணரார் என்று காட்டுகிறார். இது முனிவர் அதிலிருந்த தம்மை உணராருங்கிற பொது சொல்லல. உலோகாயதர், புத்தர், மாயாவாதி, சங்கியர் இவர்கள் எல்லோரும் தம்மை உணராதவர்கள். என்ன அவங்க கொள்கையும் பார்த்தோம். இனி இனி குணத்தை உடையது குணி. மீமாஞ்சவர் போன்றவர்கள் ஆன்மா உண்டு என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த ஆன்மா
இறைவனுக்கு உடைமை பொருள் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். வைணவர்கள் ஆன்மாவுக்கு அணுத்தன்மையை கூறுவார்கள். இந்த கொள்கை குற்றமுடையது என்பதை பின்னால நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்ப இறைவனுடைய உண்மை இயல்பனை அறிந்து கொள்ளாமல் 24 தத்துவங்களுக்கு மேற்பட்டு இருப்பவன் வாசுதேவன் என்று சொல்பவர்கள் பாஞ்சராத்திரர்கள். அதற்கு மேலும் வைணவர்கள் 24 தத்துவங்களுக்கு மேலே வாசுதேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். வைணவர்கள் உடையான் அல்லாதானை உடையான் என்று மயங்கி கொள்ளுவதால் அவர்களும் தம்மை உணரார் என்று காட்டினார். வைணவர்களும் தம்மை உணராதவர்கள். இனி சிவாத்துவத சைவர்கள் என்ற ஒருவர் ஆன்மா உண்டு, சிவபெருமானே பரம்பொருள் என்னும் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிற்சக்தி உலகமா பரிணமிக்கும் என்பது அவருடைய கொள்கை. இதுவும் நமக்கு பொருந்தாத கொள்கை. எனவே அவர்களும் தம்மை உணரார். எனவே சைவ சித்தாந்தத்திற்கு மாறுபட்ட கொள்கையுடைய பலரும் ஆன்மாவின் இயல்பை மாறுபட ஏற்றுக்கொள்ளுவதால் அவர்கள் எல்லோரும் தம்மை உணரார் என்ற சொல்லில ஆசிரியர் ரொம்ப அருமையா இந்த பகுதியில விளக்கம் கூடுகிறார். தம்மை உணர்ந்தார் தன் உணர்வர், தம்மை உணரார் தன் உணரார். தம்மை உணர்ந்தால் தன் உணர்வர், தம்மை உணரார் தன் உணரார். இது இதுவரைக்கும் படித்ததுல தம்மை உணர்ந்தால் தன் உணர்வர், இறைவனை உணர்வார், தம்மை உணரார் தன் உணர்வார் என்பதை போதரும். அதற்கு மேல உணரார் உணரார் பாருங்க, சொல்லு பாருங்க, உணரார் உணரார். ஆக முன்னின்று உணரார் என்ற எதிர்மறை வினைப்பெயரால் காட்டினார் என்று ஒரு குறிப்பையும் காட்டுகிறார். தம்மை உணர்ந்தவர்களே தலைவனையும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள். தம்மை உணராதவர்கள் தலைவனாகிய இறைவனையும் உணராதவர்கள் என்பது நாம் இதுவரை படித்ததன் மூலமா தெளிவடைந்திருக்கிறோம். எனவே விவரித்து கூறாமல் சுருக்கமா சிவஞான முனிவர் தம்மை உணரார் உணரார் என்று பேர் என்ன சொன்னு தெரியல, மெய்கண்ட தேவநாயனார் காட்டுகிறார். உமாவதி சிவன் சொல்லிட்டான்னு தெரியல, மெய்கண்ட தேவநாயனார் காட்டுகிறார். எனவே உணரார் என்ற சொல்லை எதிர்மறை வினை பெயராக கொள்ள வேண்டும் என்று இலக்கண குறிப்பை காட்டுகிறார். தம்மை உணரார் உணரார் அவர்கள் உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம். அவர்கள் இந்த தம்மை உணரார் இருக்காங்க பாருங்க, அவங்க உடங்கியைந்து தம்மில் புணரார், தம்மில் புணராமை சொல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப தம்மை உணரார் உணரார் கட்டி முடிச்சிட்டார். அடுத்த பகுதிய உடங்கியை உடங்கியைந்து ஐயா விட்டு விட்டு கேக்குறதுயா.
ஐயா இப்ப நல்லா கேக்குதா? சொல்லுங்க. கேக்குறது. ஐயா அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறேன். எனக்கெல்லாம் சரியா கேக்குதுங்க ஐயா. அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். சிவசிவா. எங்களுக்கு விட்டு விட்டுத்தான் வந்தது. எங்களுக்கும் விட்டு விட்டுத்தான் வந்தது ஐயா. இனி சரியா இருக்கும். சரி பார்ப்போம். இப்ப அடுத்த விளக்கம் சொல்லுகிறார். தம்மை உணர்ந்தார் தன்னுணர்வார், தம்மை உணரார் தன் உணரார் என்று கூறிவிட்டு அவர் உடங்கியைந்து தம்மில் புணராமை. இந்த தம்மை உணரார் இருக்கிற தம்மை உணரார் அவங்க உடங்கியை அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த கருத்தை புரியாமல் உடங்கியைவார்கள் என்று ஒரு தொடர். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லாம தமிழ் உடங்கியைந்து. இப்ப கொஞ்சம் கேக்குதுங்களா? மாற்றம் இருக்கா? கேக்குதுங்கய்யா. 2-3 பேர் கேட்கல. நாங்க பரமசிவம் ஐயா கேக்குது. கொஞ்சம் ஒரு உங்களோட கவரேஜ் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் தான் ஐயா. கொஞ்சம் விட்டு அவ்வளவு கிளியர் இல்லையா ஐயா? பரமசிவம் நல்லா கேக்குதா? ஃபுல் டவர் இருக்கு. வேற என்ன ப்ராப்ளம்? இவ்வளவு நாள் கேட்டதுயா, இவ்வளவு நாள் நல்லா கேட்டது. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷமா தான் இந்த மாதிரி இதுவா இருக்கு. இப்ப நல்லா கேக்குதா கண்ணு? சரி. ஆக உடங்கியைந்து தம்மில் புணராமை. கடைசி வரி பாருங்க. உடங்கியைந்து தம்மில் புணராமை என்ற ஒரு பகுதி ரொம்ப நல்ல பகுதி. ஐயா முனிவர் பெருந்தகை ரொம்ப அருமையா விளக்கம் கொடுக்கிறார். உடங்கியைந்து யாரு? தம்மை உணரார்னு பார்த்தமில்ல, அந்த உணராதவர்கள் தமக்குள்ள சில கருத்துக்களை முரண்படுவார்கள். உடங்கியைந்து தம்மில் புணராமை. ஆக நம்ம சைவத்துல ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்காம புறச்சமய நெறியில நிற்பவர்கள், இப்படி இவர்கள் பல்வேறு கொள்கைகளை கொண்டிருப்பவர்கள். உலோகாயதன் முதலா சிவாத்துவத சைவர் இல்லா புறா, சிவாத்துவ சைவர் ஈரா. அவருக்குள்ள ஒரே ஒற்றுமை. யாராரு? உலோகாயதர் முதலா சிவாத்துவ சைவர் ஈரா சைவ சித்தாந்த கொள்கைகளுக்கு மாறுபட்டவர்கள். அதனால் உடங்கியைந்து தம்மில் புணராமையினார். எனவே தமக்குள் ஒத்த கருத்தனை கொண்டவர்கள் அல்லர் அவர்கள். இதைத்தான் உடங்கியைந்து தம்மில் புணராதவர்கள், இறைவனை பற்றி தம்மை பற்றி அறியாத உலோகாயதன் முதலா சிவாத்துவத சைவர்கள் ஈராக தம் உடங்கியைந்து தம்மில் புணராமை என்று காட்டினார். இனி
சித்தாந்தவாதிகள் கொள்ளக்கூடிய அந்த கொள்கைக்கும் ஒரு தெளிவிற்கும் புறச்சயத்தார்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு சின்ன வரலாறு காட்டுகிறார். அது என்ன என்று சொன்னால், பிறவியிலேயே குருடராக பிறக்கிற ஒருவர் கொடுப்பவர்கள் குழி கொண்டு வேளங்கண்டால் விருப்பான் அது நின்றுழி ரொம்ப ஆவலமாகுது போல இருக்கு. பாலாஜியா கேக்குதா? ஐயா கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஆக பிறப்பிலேயே குருடர்களாக பிறந்தவர்கள் பல பேர் யானையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். யானை என்ற இடத்திற்கு பிறப்பால கண் பார்வை இல்லாதவர்கள் சென்றார்கள். ஒவ்வொருவரும் யானையினுடைய ஒவ்வொரு உறுப்பை தடவி பார்த்தார்கள். ஒருவர் யானையினுடைய காதை தடவி பார்த்தார். யானை முரம் போன்றது என்றார். யானையினுடைய காலை தடவி பார்த்தான் குருடன். அது யானை உரல் போன்றது. யானையினுடைய துதிக்கையை தடவி பார்த்தவன் யானையை உலக்கையை போன்றது என்றார். யானையினுடைய உடம்பை தடவி பார்த்தவன் அது மலை போன்றது என்று. இதைத்தான் முனி காட்டுகிறார். பிறவி குருடர் பலர் குழி கொண்டு வேளம் காண்டல் வெறுப்பான் அது நின்றுழி சென்று கையினால் ஓர் உறுப்பினை தை வந்து வேளமாவது முரம் போல்வதென்றும் உரல் போவதென்றும் உலக்கை போல்வதென்றும் மலை போல்வதென்றும் தம்முள் மாறு கொண்டு ஒருவரை ஒருவர் மறுத்து கலாம் விளைத்தல் போல சித்தாந்த சைவ நெறி நின்று குருவருள் வழி திருவருள் பெறாதார். ரொம்ப அருமையான சொல். ஆசான் வழி திரு பெறாதவர் தத்தம் உணர்விற்கு ஏற்ப சமய நூல்களை ஒவ்வொன்றை ஆராய்ந்து அவற்றில் கூறும் ஏகதேச பொருள்களை பற்றி கூறி ஒருவரை மறுத்து தம்முள் மாறு கொண்டு கலாம் விளைத்தல் அங்கனம் கலாய்க்கின்றுளி கண்ணுடையான் ஒருவன் நோக்கி இவர் செவி முதலிய ஓரோ உறுப்புகளை பற்றி கூறி கலாம் விளைக்கின்றனர் எனவும் வேளத்தின் வேறு எனவும் உணர்ந்து அவர்க்கு அதை உணர்த்துதலின் அப்பவாது விளங்குவாங்களா? விளங்க மாட்டார்கள். கொடியும் பேதையும் தாம் கொண்டதை பற்றி அவனையும் தம்முள் ஒருவனாக வைத்து இழுத்து கூறி மாறுகோலையின்றி பொருள் என கொள்ள மாட்டார். எனவே அவர் உடங்கியை தம்மில் புணர மாட்டார்கள். மிக உயர்ந்த கருத்துக்கள். தமக்குள்
கண்ணில்லாத குருடன் யானையை பார்த்து இது உரல் என்றும் இது கால், இது மலை என்றும், இது முரம்போல்வதென்றும், உலக்கை என்றும் சொல்லுகிறார்களே, அவர்கள் ஒருவர் மறுத்து தான் சொல்வதே சரி என்று சாதித்து கலகம் செய்வார். ஆனாலும் அவர்களுள் யாரும் யானையை முழுமையாக காணவில்லை. புறச்சயத்தார் செயலும் இந்த கண்ணிழந்து யானையை பார்த்த குருடர்களை என்று ஒரு அருமையான மேற்கோள் காட்டுகிறார். இனி சித்தாந்த சைவ நெறியிலே நின்று ஞானாசிரியரின் திருவருள் உபதேசம் பெற்றவர்கள் கண் பார்வை உடையவர்களை ஒத்தவர். ஏனென்றால் கண் பார்வை அற்றவர்கள் யானையை முழுமையாக பார்க்கும் ஆற்றல் உடையவர்கள். சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் கண் பார்வை உடையவர்கள். அது எப்படி சொன்னார்? சைவ நெறியில நின்று ஞானாசிரியரின் திருவருள் உபதேசம் பெற்றவர்கள் கண் பார்வை உடையவர்கள். அவர்கள் யானையை முழுமையாக பார்க்கும் ஆற்றல் உடையவர்கள். வெளியிழந்தவர்கள் அவரவர்களின் உணர்வுக்கு ஏற்ப புறச்சமய நூல்களில் ஒவ்வொன்றையே கற்று அவை கூறும் ஒரு புடை உண்மைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒப்பர். மேலும் திருவாசகத்திலே கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்று சொல்லுக்கு ஏற்ப தாம் கொண்டதையே உண்மை என்று சாதிப்பர். யானையை கண்ணால் கண்டவன் அவர்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்ல புகுந்தால் அவனையும் தம் போன்ற குருடனாகவே கருதி அவர் கூறுவதை ஏற்க மறுப்பர் என்று இந்த பகுதியில் காட்டுகிறது. கண் பார்வை உடையவன் என்ன செய்வான்? இவர் பிடிவாதத்தை கண்டு அவர்கள் மீது சினம் கொள்ளாமல் இவர்களின் இயல்பு இது என்று பிரித்தபடியே அகன்று வரும். இதுதாங்க ரொம்ப அருமையான பகுதி. எனவே அது பற்றி அவர் வெகுளாது, ஐயை இப்படி கொடியதையும் போல பிடிச்ச முடியிருக்கிறானே என்று பற்றி கோபம் கொள்ளாமல் அவர்களின் இயல்பு இதுவென ஆடி சிரித்துவிட்டு பிறகு அவர்களை பற்றி விடுவார். அது போல ஒவ்வொரு சமய நூல் பற்றி அங்கனம் பிணங்குவாரை அவரெல்லாம் ஒவ்வொரு ஏகதேசையும் பற்றி கூறினவாகளின் அவை பற்றி பணங்கற்க எனவும் பொத்தன்மை வேறுனவும் இந்நூலால் உணர்த்தப்புவின் அதனை கொள்ளாமல் பயிற்சி வசத்தால் தாம் கொண்டே பற்றி எம்மையும் தம்முள் ஒருவராக வைத்து இயல்ந்து உழைப்பார்கள். அம்முறையில் அவர்கள் வெள்ளி விதுவென்று ஒளிவதை அன்றி அதனை கொல்லாம் என்பார். கேளாம் புறன் என்று இந்த பகுதி ரொம்ப அருமையான காட்டினார். சைவ சித்தாந்த நெறி முழுமையுடை என்பதை எடுத்து காட்ட இந்த நூல் எழுந்தது. ஆனாலும் புறச்சமயத்தில் நின்றவர்கள் தாம் கொண்ட அந்த நெறியே சரி என்று சாதித்து இந்த நூல் கூறப்பட்ட கொள்கையும் தம் கொள்கை போன்றதை என கொண்டு இதையும் இகழ்ந்து ஒதுக்குவார்கள். அதனால் அவர்கள் அறியாமை இத்தன்மையது என்று விட்டு விடுவதே நல்லது. அவர்கள் சொல்லுகிற சொல்லை நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்பதை உணர்ந்து
உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். கேளாம் அப்படின்னா அதை ஒண்ணு பொருட்படுத்த வேண்டாம். கேளாம் என்று சொல்லுக்கு என்ன பொருள்? அதை பொருட்படுத்தாது இருக்க வேண்டும். இப்படி பொருள்படுத்து இரண்டு இலக்கிய மேற்கோள்களையும் முனிவர் அருமையா இங்க காட்டியிருக்கிறார். அந்த முறையில அதை நாம் கேட்க வேண்டாம் என்று நமக்கு சொல்லி கேளாம் புறன். புறன் என்ற சொல்லுக்கு இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம் சொல்லுகிறார் ஆசிரியர். புறன் கேளாம் புறன் இருக்கிறது. தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வல் எம்மை உடைமை எமைகளா அதை பார்த்துட்டோம். தம்மை உணரார் உணரார். தம்மை உணரார் யாரு? உலோகாயதன் முதல் சிவாத்துவித செய்வர் வரை உணரார். அவங்க என்ன செய்வாங்க? தமக்குள் கருத்து பேதம் உடங்கியைந்து அவர்கள் தம்மில் உணராமை இருப்பார்கள். குருடர்களாக இருப்பவர்கள் யானையை பார்த்த பொழுது காதை பார்த்து முரம் என்றும், தும்பிக்கை உலக்கை என்றும், காலை பார்த்து உடல் என்றும், வயிற்றை பார்த்து மலை என்றும் இருப்பார்கள். அவர்கள் கண்ணிழந்த குருடர்கள். ஆனால் கண் தெரிந்தவர்கள், சைவ சித்தாந்தம் படித்து நல்ல நூல்களை படித்தவர்கள், கண்ணுள்ளவர்கள் யானையினுடைய உருவத்தை நன்கு தெரிந்து கொண்டு இது யானை இது போலல்ல என்று சொன்னாலும் அந்த கண் தெரியாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய கருத்து இருப்பார்கள். எனவே அவங்க அறிவு அது போல இருக்கிறது. எனவே அவர்கள் உடங்கி என்று தம்மில் புணராமை கேளாம். அந்த பேச்சை நாம் என்ன பண்ண வேண்டாம். பேசிக் கொண்டிருப்பது நூலறிவில்லாத புறச்சமைகள் கூறிக்கொள்வதை பற்றி நாம் கேள வேண்டாம். இனி புறன் ஒரு சொல்லுங்க பாருங்க. அதுக்கு சொல்லுகிறார் புறன் ஒன்று புறச்சமயம் பற்றி இகழ்ந்துரைக்கும் மொழி. இனி புறங்கூறும் மொழி. புறங்கிற ஒரு சொல்ல ரெண்டா பிரிச்சார் பாருங்க. புறங்கூற்று மொழி, புறச்சமயம் பற்றி இகழ்ந்துரைக்கும் மொழி. இப்ப புறங்கூற்று மொழி புறச்சமைகள் அல்லாத பாடானவாத செய்வம் இல்லையோ புறத்தே இகழ்ந்து கூறும் மொழி என்று புறனை ரெண்டா பிரிச்சார். அப்போ புறன் என்ற சொல்லுக்கு இது வகையாக பொருள் கொள்ளலாம். முதலாவதான பொருள் புறச்சமய கொள்கையை பற்றி இகழ்ந்துரைக்கும் சொற்கள். இரண்டாவது பொருள் முன்னின்று சொல்லாமல் புறத்துல போய் சொல்லக்கூடிய சொற்கள். இப்ப புறச்சமைகள் என்பார்கள் இந்த நூலுள் கூறப்பட்ட கருத்துக்களை நேர் நின்று மறுப்பார்கள். அகச்சமயத்தார் சார்ந்த பாடானவாத செய்வ முதலியோர் சிவபெருமானையே வழிபடு தெய்வமாக கொண்டவர்கள். சைவ சித்தாந்தம் சிவபெருமானையே முதல் பொருளாவதால் அதன் கொள்கைகளை எதிர் நின்று மறுக்காமல் தமக்குள்ளே புறங்கூறி மறுப்பார்கள் என்றும் ஒரு தெளிவை காட்டுகிறார். பாருங்க, தம்மை உணர்ந்து தன்னுடைய தன்னுணர்வு எம்மை உடைமை எவைகளாம். தம்மை உணரார் உணரார் உடங்கை இந்த தம்மில் புணராமை. அந்த பேச்சை கேளாம் புறன் என்று ஒரு யானை கதையையும் சொல்லி இந்த பகுதியை ரொம்ப விரிவா இந்த பகுதியை காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இனி இந்த சமயங்களை பற்றி நமக்கு ஒரு பகுதியை ஆசிரியர் விரித்து காட்டுகிறார். இனி சமயங்கள் எல்லாம் புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் 4 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். அவற்றுள் புறப்புறச்சமயம் என்பது உலோகாயதம், 4 வகை பௌத்தம்,
என்று சொல்லப்படும். எனவே பௌத்தம் ஆறுகதம் என 6 வகை. புறச்சமயம், தர்க்கம், மீமாம்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என 6 வகை. அகப்புறச்சமயம் பாசுபதம், மாபரதம், காபாலம், பாமம், பைரவம், ஐக்கியவாத செய்வம். அகச்சமயம் பாடானவாத செய்வம், வேதவாத செய்வம், சிவசமவாத செய்வம், சிவசங்கராந்தவாத செய்வம், ஈஸ்வர அதிகாரவாத செய்வம், சிவாத்துவத செய்வம் என 6 வகை. இவையெல்லாம் அகம் புறம் என்ற 2ல அடங்கும் என்று காட்டுகிறது. அந்த சமயங்களை பற்றி சொல்ல வந்த உலோகாயதன் முதலா இருக்கக்கூடிய புறப்புறச்சமயத்தார். உலோகாயதம் என்பவர் புத்த மதத்துல மாத்தியமிகம், யோகசாரம், சௌந்தராத்திரிகம், வைத்தியம். அப்ப பௌத்தத்துல 4: மாத்தியமிகம், யோகசாரம், சௌத்திராந்திகம், வைபாடிகம். அடுத்து ஆறுகதம், இது சமணம். இந்த 6 சமயங்களும் புறச்சமயம் என்று வகைப்படுத்துகிறார். இது சிவஞான முனிவர். இவர்தான் இந்த ஒரு அமைப்பையே கொண்டு வந்தார். அது காரணம் கூறுகிறார். இனி இப்படி இது போல 6 வகைப்படுத்துவதற்கு காரணம் 6 சமயத்தினரும் வேதங்களையும் சிவாகமங்களையும் உண்மை நூல்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் யாரே? புறப்புறச்சமயத்தார். உலோகாயதம், பௌத்தம். ஆமா, அந்த பௌத்த சமயத்தில சொல்லப்படுகிற மாத்தியமிகம், யோகசாரம், சௌந்தராந்திரிகம், வைபாடிகம், இந்த 4. அடுத்த ஆறுகம். இவர்களெல்லாம் வேதங்களையும் சாகமங்களையும் உண்மை நூல் என்று ஏற்றுக்கொள்ளார். ஆனாலும் தத்தமக்கு அடிப்படை நூலை அவர்கள் கொண்டுள்ளதால் அந்த நூலுக்குள்ள சொல்லப்பட்ட ஒழுக்கத்தில் நிற்பதால் அவர்களுடைய நெறியும் சமய நெறியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இனி புறச்சமயத்தாரை பற்றிய விளக்கம். இவையெல்லாம் இனி அடுத்த வகுப்பில சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இடையில கொஞ்சம் தகராறு அன்பர்கள் பொறுத்துள்ள வேண்டும் இறையருள் என்று சொல்லி அனைவருடைய திருவடிகளையும் சிறமையில் கொண்டு வணங்கி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. ஐயா சிவாய நமய்யா. ஐயா சிவாய நமய்யா. சொல்லுங்க. சிவாய நமய்யா. ஐயா சிவாய நமய்யா. வாழ்வானவரானினம் வீழ்க தன் பூனல் வெந்தனும் கோங்குக ஆழ தீயதெல்லாம் அரநாமமே சோழ வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையார் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நமங்கய்யா. திருவடி வணங்குறேங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்குறேங்க. நன்றிங்க ஐயா. சிவாயனம். அனைவருக்கும் நன்றி. சிவாய நமங்கய்யா.
சிற்றம்பலம் திருவடி வணங்குகிறேன். ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. சிவாய நம ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. சிவாய நம ஐயா. திருவடி வணக்கம்.